வந்துட்டாயா வந்துட்டாயா கழுவிக்கு மூக்கு வெறுத்த மாதிரி வந்துட்டாயா. நீ என்ன கொஞ்சம் வரச்சுக்கையா. ஆனா சீமான் என்ன சொல்ல வர்றாருங்கிறது ஆபத்தான டோன். இந்த மாட்டை நம்பித்தாண்டா நானே இருக்கிறேன். இந்த மாடு தாண்டா எனக்கு முதலீடு. இதை நம்பித்தாண்டா நான் இவளை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். எல்லாரும் படிச்சு டாக்டரா என்ன செய்ய போறீங்கன்னு கேட்கிறேன். இந்த மூடன் அன்றைக்கும் அப்படித்தான் சொன்னான். அதை நான் நம்பவில்லை, இன்றும் நம்பவில்லை. எல்லாரும் டாக்டரா என்ன செய்ய போறேன்னு கேட்டுட்டு பேரலா அந்த பக்கம் நீங்க வந்து ஆடு மாடு வளர்க்கலாம், தப்பு இல்லைங்க. பய புத்திசாலித்தனமா தான் திங்க் பண்றான். இவனை நம்ம யூஸ் பண்ணாம விட்டுட்டோமே. ஆடு மாடு வளர்க்கறது தப்பு இல்ல. ஆனா ஏற்கனவே ஆடு மாடு வளர்த்துட்டு இருந்தவங்க பிள்ளை ஆடு மாடு வளர்க்க சொல்றீங்க நீங்க. மாட்டு பக்கம் வந்தீங்க கைய காலெல்லாம் ஓடிச்சு போடுவான். எல்லாரும் டாக்டர் ஆகி 2G 4G 3G 4G எல்லாம் வா கஞ்சிக்கு என்ன பண்ணுவ அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட் பாஸ், நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். சீமான் போய் அரசியல் ரிசைன் பண்ணிட்டு போய் கஞ்சிக்கு வழியை பார்க்க சொல்லுங்க. போய் ஏர் பிடிச்சி உள்ள சொல்லுங்க. 10-20 மாடை வாங்கி மேய்க்க சொல்லுங்க, எரும மாட்டை வாங்கி மேய்க்க சொல்லுங்க. இப்ப நம்ம கிட்ட 2 டெல்லி பசு இருக்கு. இன்னும் 4 பாம்பே பசு வாங்குவோம், 6 கல்கட்டா பசு வாங்குவோம், 7 மெட்ராஸ் பசு வாங்குவோம். மொத்தத்துல நாம ஒரு தேசிய பசு பண்ணையே ஆரம்பிச்சிடலாம். சீமான் சென்னையில ECRல சொகுது பங்களாவில் இருப்பார். ஆனா ஊர்ல மாடு மேய்க்கிறவன் அதுக்கப்புறம் அவன் புள்ள மாடு மேய்ச்சிட்டே இருக்கணும். ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறது, சாணி பொறுக்கிறது எல்லாத்தையும் கூட்டியாந்து ஸ்கூல்ல சேர்த்துட்ட. அதுங்களுக்கு ஒத்தாசைக்கு ஆள் இல்லையா? மொத்த ஜனமும் என் வீட்டுக்கு முன்னால வந்து கொய்யோ முறியோன்னு சத்தம் போடுதுங்க. எல்லா பெற்றோர்களுக்கும் என்ன கனவு இருக்கும்? தம்பில நல்லா வரணும், நல்ல கனவு தானே சீமானுக்கு இருக்குது. அவர் பேட்டியில என்ன சொல்றாரு? சார் இவரு என்ன இதெல்லாம் படிப்பாரா? இப்போதைக்கு அவருக்கு படிப்பு தான் முக்கியம், ஸ்கூல் தான் முக்கியம், படிக்க சொல்லிக்க மத்ததெல்லாம் அப்புறம் சொல்றாரு. இதே கனவு தானே சார் ஒரு ஆடு மாடு மாய்க்கிற ஒரு பெற்றோருக்கு தன் பிள்ளை இருந்துருக்கும். நீங்க அவனை வந்து திருப்பி ஆடு மாடு மாய்க்கவான்னு கூப்பிடுறீங்க. உன் பையன்லாம் பள்ளிக்கூடத்துல படிச்சா உனக்கு அடுத்து வெட்டியா வேலை பாக்குறது யாரு? கொஞ்ச நாளைக்கு நீயும் புள்ளையும் பாருங்க. வாடகண்ணா லோகம் கெட்டுடுத்து. அனுப்புங்க, உங்ககிட்ட பிள்ளை அனுப்புங்க ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு. நாம ஒண்ணு நினைக்கிறோம், ஆனா அவன் வேற ஒண்ணு நினைக்கிறான்டா. நான் ஒண்ணு நினைக்கிறேன். நீ என்னடா சொல்ற? இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. ஆடு மாடு மேய் யார சொல்றீங்க சார்? கோயில்ல பூஜை வைக்கிற பார்ட்னர்ல சொல்றீங்களா? வாயில அடிங்க யார கூப்பிடுறீங்க? யாராவது வரட்டும். யாராவதுனா யார் சார்? உங்ககிட்ட பிள்ளை அனுப்ப மாட்டீங்க. கோயில்ல பூஜை பண்ற பார்ட்னர் வீட்டு பிள்ளைல கூப்பிட மாட்டீங்க, அவங்க வரவும் மாட்டாங்க. ஏற்கனவே கலெக்டரா இருக்கிறவர், ஏற்கனவே வாத்தியாரா இருக்கிறவர், ஏற்கனவே வக்கீலா இருக்கிறவர், ஏற்கனவே டாக்டரா இருக்கிற பிள்ளை வராதுல சார். இப்ப நீங்க யார கூப்பிடுறீங்க? பொட்டல ஓட்டுற நாயே, என்ன பார்த்தா உனக்கு நக்கலா தெரியுதாடா? இந்தப்பா பாவம் பப்ளு ஏன் அடிக்கிற? பப்புடுவா இவன் தொப்புளுன்னு கூப்பிடு, ஓரளவுக்கு மேட்சிங்கா இருக்கும். நீங்க பிராக்டிகலா எனக்கு சொல்லுங்க. ஏற்கனவே ஆடு மாடு மேய்க்கிறவங்க அப்ப இப்ப இது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை? இந்த சப்ப காக்கா இல்லாதேன் பொல்லாதேன் சொல்லி உன்னை ஏத்தி விடுறான். அவனை நம்பாத. நிறைய கிராமப்புறங்கள் வந்து குறைந்து நகர்ப்புறங்கள் பெருகிட்டு இருக்கு. அப்ப தக்க வைக்கணும்ல அவங்கள கிராமங்கள். சொல்லுமா 60 பெரிய உணவு பஞ்சம் இருந்துச்சு. அரிசி பஞ்சம்லாம் சொல்லுவாங்கல்ல. அப்ப விவசாயம் வந்து நிறைய இருந்துச்சு, குறையில இல்ல. அப்ப யாரும் ஆடு மாடு மேய்க்கிறது விற்கப்படல, வைக்கப்பட்டாங்களா? அப்ப எல்லாருக்கும் பால் கிடைச்சதா? அப்ப எல்லாருக்கும் முட்டை கிடைச்சதா? அப்ப எல்லாருக்கும் கறி கிடைச்சதா? அப்ப எல்லாருக்கும் அரிசி சோறு கிடைச்சதா? பஞ்சம் இல்ல சார், கிடைக்கல. ஏன் கிடைக்கல? சார் தான் எல்லாரும் டாக்டர் ஆகலையா சார்? எல்லாரும் டாக்டர் ஆகல, எல்லாரும் ஆடு மாடு இருந்தாங்க. எல்லாரும் கிராமத்துல தான். கிராமங்கள் அழியல, அன்னைக்கு திராவிட கட்சி ஆட்சியில இல்ல, அன்னைக்கு கிராமங்கள் அழியல, அன்னைக்கு ஆடு மாடுகள் நிறைய இருந்துச்சு, எல்லாரும் ஆடு மாடு தான் மேய்ச்சான். ஏன் எல்லாருக்கும் பால் கிடைக்கல? ஏன் எல்லாருக்கும் முட்டை கிடைக்கல? ஏன் எல்லாருக்கும் உணவு கிடைக்கல? தெரியுமா நெற்கோழி இப்படி இருக்கும். நெற்கோழி அது ஒரு முட்டை பாத்திரியா? வாவ், இவ்வளவு பெரிய முட்டை அந்த மாதிரி இருக்கும். ஆனா முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் குண்டி வெளினா என்னன்னு. நான் வழக்க சொன்னதுக்கு அப்புறம் கூட என் பக்கத்துல உட்காந்துருப்பியா? இல்லவா, பற்றாக்குறை இருந்துச்சு. ஏன் இருந்துச்சு? ஏன்? ஏய் சரி சரி எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. ஆமாங்க. ஏய் அவர் தான் ஒரு நல்ல பாயிண்ட்காக வெயிட் பண்ணுவார். இன்னைக்கு ஏன் இல்ல? புரியுதா உங்களுக்கு? இதுல எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை நடக்குது? அலூரியா அண்ணா? சீச்சி இல்லையே. அப்ப கண்ணு வெத்திருக்கோம், தச்சுக்கோ. இன்னைக்கு எல்லாருக்கும் பால் கிடைக்குது, இன்னைக்கு எல்லாருக்கும் முட்டை கிடைக்குது, எல்லாருக்கும் உணவு கிடைக்குது, நோயும் கிடைக்குதுன்றாங்க. இயற்கையா இல்ல, ஒரு நல்லதா இல்ல. 50-60 வருஷத்துக்கு முன்னாடி மலேரியா கிடையாது, மஞ்சக்காமலை கிடையாது, தொழுநோய் கிடையாது, நிறைய இருந்துச்சு. தொழுநோய் எல்லாம் கிடையாது சார். எல்லாருமே 200 வருஷம் வாழ்ந்துட்டாங்க சார். என்ன எத்தனை நாளைக்கு ஏமாத்துவீங்கங்கறேன். நீ வாழ்க்கையிலேயே நடிக்கிறவன், நான் நிஜத்தோட மட்டுமே வாழ்றவன். ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக போய் பேசலாம், தப்பு இல்ல. ஆனா பொய்யால ஒரு விஷயத்த நல்லது ஆக்கணும்னு நினைச்சா அது தப்பு. கொரோனா மாதிரி ஒரு பேரிடர் 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருந்துச்சுன்னா என்ன ஆகும்? செத்து கொத்து கொத்தா செத்து விழுந்திருப்பான். காப்பாற்றியது எது? விஞ்ஞானமும் அறிவியலும். அதெல்லாம் சின்ன பீஸ், சல்லி பீஸ் நண்பர்களே. பயத்துல ஓடி ஒளிஞ்சிட்டான், ஒண்ணுக்கு இருந்துட்டான் நண்பர்களே. அவன் என்னை பார்த்து
இந்த செயல்களையே இந்த தொழில்களையே அரசு வேலையாகவும் லாபம் தரும் வேலையாகவும் நான் உருவாக்கி தரேன்றாரு. ஒரு பெரியவர் பேசுறாரு, டாக்டர் இருக்கிறனால என்ன அர்த்தம்? நோயாளி அதிகமாயிட்டான்னு அர்த்தம். டாக்டர் இல்லாத சமூகம் நோயாளி இல்லாத சமூகம் சார். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? இல்லையே, நான் உங்களை பணக்காரனா இல்ல நினைச்சிட்டு இருக்கேன். பைத்தியம். யா ஒரே ஒரு ஓட்ட போட்டு விடுங்க விவசாயிக்கு. பாவம் யா, பாவம். விஷம் குடிச்சு சாகுற நிலைமைக்கு தள்ளிட்டிய. என்னடா பிச்சை எடுக்கிற? என்கிட்ட கொடு, ஒரே ஒரு நாள் கொடுங்களேன் ப்ளீஸ். என்னடா ஒரு நாள் முதலமைச்சர் மாதிரி இந்த சங்கர் படம் அர்ஜுன் நடிச்ச மாதிரி ஒரு நாள் கொடு. இது என்ன சொல்றீங்க நீங்க? அப்ப 100 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் கம்மி தானே? நோயாளியே இருந்திருக்க, பிரசவத்துல செத்தன எத்தனை பேர், பிளேக்ல செத்தன எத்தனை பேர், மஞ்சள் காமால செத்தன எத்தனை பேர், மலேரியால செத்தன எத்தனை பேர், பாம்பு கடியில செத்தன எத்தனை பேர்? என்ன சார் பேர்? டாக்டர் வந்தனால நோய் வந்துச்சுன்னு பேசுறாரு சார் ஒருத்தர். நாம் தமிழ் கட்சி இதுல மேடல பேய்க்கு பேன் பார்த்த பேப்பையில குடும்பமே மூஞ்சில காரி துப்புற அளவு கொண்டு வந்துட்டேடா. ஆனா ஒண்ணு, குடிகார சவகாசம் கொலநாசம்ன்றத கரெக்டா காமிச்சிட்டான். டாக்டர் வந்தனால டாக்டர் ஏன் அதிகமான, டாக்டர் அதிகமானாலே நோய் அதிகமாகுது. எங்க கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க உங்களுக்கு புரியுதா? யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறாங்க? இவர்கள் பேசுவது இயற்கை மீதான காதலில் அல்ல, பழமைவாதம். ஆனா இவங்க பயன்படுத்துறது, போறது வர்றது, இவங்க அன்றாட வாழ்வு எல்லாமே ஹைலி சொபிஸ்டிகேட்டட். என்ன பதில் சொல்லுவ? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால் அடிப்பாங்க. இவங்க கிராமத்துல இருக்க மாட்டாங்க, சென்னையில இருப்பாங்க, ஈசிஆர்ல இருப்பாங்க, இம்போர்ட்டட் கார்ல போவாங்க. பிள்ளைங்க வெளிநாடு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கும், போறது வந்து இம்போர்ட்டட் ஜீன்ஸ், செருப்பு, ஷூ எல்லாமே வேறையா இருக்கும். ஆனா ஊரா வீட்டு பிள்ளைக்கு ஃபுல்லா நம்ம சொல்ற அட்வைஸ் என்ன? இன்னொரு வாட்டி இது மாதிரி எதுனா நடந்துச்சு வச்சு. அந்த பிரச்சாரம் ஆபத்தான பிரச்சாரம், அந்த பரப்புரை ஆபத்தான பரப்புரை. அதெல்லாம் அசிங்கம், அசிங்கம், அசிங்கம். சார் 8ஆம் கிளாஸ் ஒரு பையன் சரியா படிக்காம இருந்திருப்பான் சார், 9ஆம் கிளாஸ் சரியா படிக்காம இருப்பான். நீங்க அவனை கூப்பிட்டு தட்டி கொடுத்து திருப்பி படிக்க வச்சீங்கன்னா பல மாணவர்கள் அதன் பிறகு மிக நன்றாக படித்து மிகப்பெரிய பொறுப்புகளில் போன மாணவர்கள் நமக்கு தெரியும். எத்தனை மாணவர்கள் நீங்களும் பார்த்துப்பீங்க, நானும் பார்த்திருப்பேன். காலேஜ்ல நல்லா படிக்கிறவங்க ஸ்கூல்ல சுமாரா படிச்சுலாம் இருக்கிறான். இந்த மாதிரி பரப்புரை எதை எங்க கொண்டு போய் விடும்? ஐயோ பயிலா, என்னடா இது? திருமுறைக்குள்ள டிப்பன பூரா திருடி திங்கிறீங்க. யாரா நீங்க? நாங்கெல்லாம் உங்க தம்பிங்க. என்ன இது இதைத்தான் படிக்கிறதுக்கு எதிராக இது மோடியினுடைய புதிய கல்விக் கொள்கை இதைத்தான் சொல்லுது. இப்ப இந்த பொண்ணு உங்களை கூப்பிட்டுச்சுங்களே, அந்த மாதிரி நாளைக்கு ஊரே உங்களை. மோடியுடைய புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது? 3ஆம் கிளாஸ்க்கு பப்ளிக் எக்ஸாம், 5ஆம் கிளாஸ்க்கு பப்ளிக் எக்ஸாம், 8ஆம் கிளாஸ்க்கு பப்ளிக் எக்ஸாம், 10ஆம் கிளாஸ்க்கு 2 பப்ளிக் எக்ஸாம். இதுல வந்து அந்த குழந்தை ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அந்தந்த பகுதிகளில் அந்தந்த சமூகம் சார்ந்த வார்த்தைகளை கவனிக்கணும். எந்த தொழில் பரவலாக அதிகமாக செய்யப்படுகிறதோ சமூகங்களிடையே அந்த தொழிலை அந்த மாணவனுக்கு வந்து நாங்க பயிற்சி கொடுப்போம். அப்பனா அவருக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு மொத்தத்துல நாம தானா? ஐயோ, ஆஹா, கூட்டத்தை பூரா திருப்பி விட்டானே. அதுக்கு நாங்க லோன் கொடுப்போம். அவன் வந்து திருப்பி 12th முடிச்சுட்டு அவங்க 10th முடிச்சு அவங்க வெளில போயிடலாம். நீங்க ஹையர் ஸ்டடிஸ் போக வேண்டாங்கிறாங்க. என்ன புறம்போக்கா? மூடிக்கு போனா என் புண்ணாக்கு. தமிழ்நாடு பிராமண சங்க தலைவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில வெளிப்படையா சொல்றாரு, சார் ஸ்கில் லேபர் இல்ல சார் அப்படிங்கிறாரு. ஒரு பக்கம் என்ன சொல்றாரு, சார் நாங்க வந்து புத்திசாலி, பான் இது நாங்கலாம் யாரு இன்டெலிஜென்ஸ். எவனாச்சும் எதிர்த்து கேள்வி வைக்கிறீங்களா? மகாசனங்களே, இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லாம் ஒரு சான் வயிற்றுக்காக. நாங்க எல்லாம் எதுவும் நடக்காது. ஆடிட்டர்ஸ் இருந்து, டாக்டர்ல இருந்து, வக்கீல இருந்து எல்லாமே பிராமணர்கள் இல்லாம எந்த அரசியல் கட்சியும் இயங்க முடியாது. நாங்க புத்திசாலி சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு, இந்த திராவிட கட்சி சீரழிச்சிருச்சு சார். இன்னைக்கு பாருங்க, வட இந்தியால இருந்து அங்க வர்றான் சார் வேலைக்கு. ஸ்கில் லேபரே இல்ல, பிளம்பர், வெல்டர், ஹோட்டல்ல வேலை பார்க்கறதுக்கு ஆள் இல்ல சார் அப்படிங்கிறாரு. உங்க பிளான் எங்க படிக்கிறான்? அமெரிக்கால படிக்கிறான். அப்ப நீங்க அம்பிய பேஷா எங்க படிக்க வச்சிருவீங்க? அமெரிக்கா அனுப்பிடுவேன். நீங்க உங்க வீட்டுல கக்கூஸ் கழுவுறதுக்கும் பிளம்பிங் வேலை பார்க்கறதுக்கும் எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்கறதுக்கும் வட இந்தியால இருந்து வரான். பாத்தீங்களா சார், திராவிட கட்சி இப்படி ஆக்கி விட்டுருது. எஜுகேஷன் சீரழிச்சா சார். இந்த டோனுக்கு சீமான் பேசுற டோனுக்கு என்ன வித்தியாசம்? ஏய் அழகேசா, நான் கூட உன்னை என்னமோன்னு நினைச்சேன்டா. இந்த எவர்திங் ஏகாம்பரத்தை விட ஒரு ஸ்டெப் மேல போயிட்டடா. அதே வேற டோன்ல பேசுறாரு, சுகர் கோட்டரா பேசுறாரு, தமிழ் தேசியம்ங்கிற பேர்ல பேசுறாரு. அதான் நடந்துச்சு. இதான் பாஜகவும் இதைத்தான் சொல்லுது. செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. இப்படி இருந்த ஒரு காலத்தை மாத்தி போராடி இடஒதுக்கீடு கொடுத்து படிக்க வச்சு எல்லாம் ஒரு மாதிரி இப்பதான் முதல் தலைமுறையா வந்து உட்கார்ந்துதான். எதுக்கு தேவைங்க வரீங்க? நீங்க எல்லாம் ஆங்கரிங் பண்ண வந்துட்டு இப்ப ஊர்ல யாரு நீங்க எல்லாம் நல்லா மாடு மேய்க்கலாமே அப்படின்னா உங்க கோவம் வருமா வராதா? நான் அரசு வேலையை தரேன், தேவேந்திரனுக்கு கவர்மெண்ட் ஜாப், ஆடு மேய்க்கலாம். சரியா? போயிங்களா? அப்புறம்